சிவன் மனிதன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் கதை. வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ வேண்டும்? பணம் இருந்தால் போதுமா? புகழ் இருந்தால் போதுமா? அல்லது மன அமைதி இருந்தால்தான் வாழ்க்கை முழுமையா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி மனிதன் 1000 ஆண்டுகளாக அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம் பாரம்பரியத்தில், நம் ஆன்மீகத்தில் இதற்கான பதில்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டுவிட்டன. அதில் மிக முக்கியமானவர் மகாதேவன் சிவபெருமான். சிவன் என்பது ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கை முறை, ஒரு உண்மை. சிவன் சாம்பல் பூசிக்கொண்டு இருப்பது ஏன்? அவர் மலைமேல் தனியாக தியானம் செய்வது ஏன்? அவர் கழுத்தில் பாம்பு அணிவது ஏன்? அவர் 3வது கண் என்ன சொல்கிறது? அவர் அழிவின் கடவுள் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? இவையெல்லாம் வெறும் கதைகள் அல்ல. ஒவ்வொன்றிலும் மனிதன் வாழ்க்கையை வெற்றி பெற எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த பயணத்தில் சிவன் தனது அவதாரங்களாலும் செயல்களாலும் வாழ்க்கை நிகழ்வுகளாலும் மனிதனுக்கு சொல்லும் 5 மிகப்பெரிய பாடங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் பாடம், அமைதி. உலகம் முழுக்க சத்தம் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால்தான் மனிதன் வெற்றி பெற முடியும். 2வது பாடம், எளிமை. வெளி ஆடம்பரம் அல்ல, உள்ளத்தின் மதிப்புதான் மனிதனை உயர்த்தும். 3வது பாடம், தோல்வியை வெல்லும் சக்தி. வீழ்வது தவறு அல்ல, மீண்டும் எழாமல் இருப்பதே தவறு. 4வது பாடம், உறவுகளின் அர்த்தம். மனிதன் தனியாக முழுமையில்லை, அன்பும் புரிதலும் அவனை நிறைவு செய்கின்றன. 5வது பாடம், மாற்றத்தை ஏற்கும் அறிவு. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் சிவனை ஒரு கடவுளாக மட்டும் பார்க்க மாட்டீர்கள், ஒரு வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்படியானால் சிவன் மனித வாழ்க்கைக்கு சொல்லும் முதல் பாடத்தை இப்போது தொடங்கலாம். பாடம் 1, அமைதியின் பாடம். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் குழப்பம் நிறைந்திருந்தது. மனிதர்கள் கோபத்தில் வாழ்ந்தார்கள். பேராசை அதிகரித்தது, உறவுகள் உடைந்தன, மன அமைதி மறைந்தது. அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நாடினர். பிரபு, உலகம் கலங்கிக் கொண்டிருக்கிறது, அனைவரின் மனமும் தீ போல எரிகிறது, இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டனர். அந்த நேரத்தில் சிவன் எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவர் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். சுற்றிலும் புயல் வீசியது, சத்தம் அதிகரித்தது, ஆனால் சிவன் அசையவில்லை. சில நேரம் கழித்து அவர் கண்களை திறந்தார். அவரின் முகத்தில் கோபம் இல்லை, பதட்டம் இல்லை, அமைதி மட்டும் இருந்தது. பின்னர் அவர் மெதுவாக சொன்னார், உலகத்தை வெல்ல முன்னால் உன் மனதை வெல். வெளியில் சண்டை வந்தால் அதை நிறுத்த முடியாமல் போகலாம், ஆனால் உள்ளத்தில் சண்டை வந்தால் அதை நிறுத்துவது உன் கையில்தான். இந்த உலகத்தில் பலர் தோல்வியடைவதற்கான காரணம் அவர்களுக்கு திறமை இல்லை என்பதல்ல, அவர்களுக்கு மன அமைதி இல்லை என்பதுதான். கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை கெடுக்கும். அவசரத்தில் எடுத்த முடிவு உறவுகளை உடைக்கும். பயத்தில் எடுத்த முடிவு வாய்ப்புகளை இழக்க வைக்கும். ஆனால் அமைதியில் எடுத்த முடிவு வாழ்க்கையை உயர்த்தும். சிவன் தியானம் செய்வது இதற்காகத்தான். அவர் நமக்கு சொல்லுவது, ஒவ்வொரு நாளும் சில நிமிடம் அமைதியாக இரு. உன் மனதை கேள், உன் சுவாசத்தை கவனி, உன் எண்ணங்களை கட்டுப்படுத்து. ஒரு மனிதன் மனதை கட்டுப்படுத்தினால் அவன் வாழ்க்கையையே கட்டுப்படுத்த முடியும். அதனால்தான் சிவன் முதல் பாடமாக சொல்வது, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. இப்போது பாடம் 2, எளிமையின் ரகசியம். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் பெருமையுடன் அலங்கரித்து நின்றனர். தங்க கிரீடம், வைர ஆபரணம், பிரகாசமான ஆடை, ஒவ்வொருவரும் தங்கள் செல்வத்தை காட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்தார். அவரிடம் தங்க ஆடை இல்லை, வைர நகை இல்லை, அரியணை இல்லை, புலித்தோல் மட்டும், உடலில் சாம்பல் மட்டும், முகத்தில் அமைதி மட்டும். அவரை பார்த்த சிலர் சிரித்தனர். இவர்தானா மகாதேவன் என்று கேலி செய்தனர். ஆனால் சிவன் சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், வெளியில் அணிவது ஆடை, உள்ளத்தில் அணிவது பண்பு. வெளிப்புடிப்புற செல்வம் கண்களுக்கு தெரியும், உள்ளத்தின் செல்வம் காலத்துக்கும் தெரியும். மனிதன் இன்று பல நேரங்களில் தவறாக ஓடுகிறான். பிறர் பாராட்ட வேண்டும் என்று வாழ்கிறான். பிறர் முன்னால் பெரியவனாக தோன்ற வேண்டும் என்று போராடுகிறான். ஆனால் உண்மையான உயர்வு பணம் வைத்ததில் இல்லை, பதவி பெற்றதில் இல்லை, எளிமையாக இருந்தும் மதிப்பு பெறுவதில்தான் இருக்கிறது. சிவன் சாம்பல் பூசுவது கூட ஒரு பாடம். இன்று அழகாக இருப்பது நாளை மண்ணாகும். இன்று பெருமையாயிராக இருப்பது நாளை மறையும். எதுவும் நிரந்தரமில்லை.
அதனால் அகங்காரம் வேண்டாம், அடக்கம் வேண்டும். ஒரு எளிய மனிதனை உலகம் மறந்தாலும் ஒரு நல்ல மனிதனை உலகம் என்றும் மறக்காது. சிவன் நமக்கு சொல்லும் இரண்டாவது பாடம், எளிமையாக வாழ், ஆனால் மதிப்பாக வாழ். இப்போது பாடம் 3, தோல்வியை வெல்லும் சக்தி. ஒரு நாள் ஒரு மனிதன் சிவபெருமானின் முன் வந்து நின்றான். அவன் முகத்தில் சோர்வு, கண்களில் கண்ணீர், மனதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். அவன் சொன்னான், பிரபு, நான் பலமுறை முயன்றேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்விதான் வந்தது. இப்போது என்னால் மீண்டும் எழ முடியவில்லை. சிவன் அவனை அமைதியாக பார்த்தார். பின்னர் தனது கழுத்தில் இருந்த நாகத்தை காட்டினார். அவர் கேட்டார், இதை காண்கிறாயா? அவன் பயந்து பின்வாங்கினான். சிவன் சிரித்து சொன்னார், மற்றவர்களுக்கு இது பயம், எனக்கு இது ஆபரணம். மற்றவர்கள் ஓடும் ஒன்றை நான் கட்டுப்படுத்தி அணிந்திருக்கிறேன். அந்த மனிதன் ஆச்சரியமாக பார்த்தான். சிவன் தொடர்ந்து சொன்னார், தோல்வியும் இது போலதான். சிலர் தோல்வியை பார்த்து உடைந்து போகிறார்கள், சிலர் தோல்வியை பாடமாக மாற்றி வெல்லுகிறார்கள். வீழ்வது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது புதிய அறிவின் தொடக்கம். தோல்வி நம்மை அவமானப்படுத்த வராது, அது நம்மை வலிமைப்படுத்ததான் வரும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழும், ஆனால் அது விழுந்ததால் நடக்க கற்றுக்கொள்ளாமல் விடுவதில்லை. அதேபோல் மனிதனும் விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும். இன்று தோற்றவன் நாளை வெல்லலாம், ஆனால் இன்று கைவிட்டவன் ஒருபோதும் வெல்ல முடியாது. சிவன் நமக்கு சொல்லும் மூன்றாவது பாடம், தோல்வியை பயப்படாதே, அதை பயன்படுத்தி கற்றுவெல். இப்போது பாடம் 4, உறவுகளின் அர்த்தம். ஒரு நாள் உலக மக்கள் அனைவரும் ஒரு கேள்வி கேட்டார்கள். மனிதன் தனியாக வாழ முடியாதா? ஏன் அவனுக்கு குடும்பம் வேண்டும்? ஏன் அன்பு வேண்டும்? ஏன் உறவுகள் வேண்டும்? அந்த நேரத்தில் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக தோன்றினார். ஒரு பக்கம் சிவன், மற்றொரு பக்கம் பார்வதி. அதை பார்த்த அனைவரும் அதிசயித்தனர். சிவன் சொன்னார், மனிதன் தனியாக முழுமையில்லை. வலிமை மட்டும் இருந்தால் போதாது, அன்பும் வேண்டும். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, புரிதலும் வேண்டும். சொல்லும் திறன் மட்டும் இருந்தால் போதாது, கேட்கும் மனமும் வேண்டும். அதுவே அர்த்தநாரீஸ்வரத்தின் ரகசியம். ஆண் பெண் இருவரும் சமம், ஒருவர் இல்லாமல் மற்றவர் முழுமையில்லை. வாழ்க்கையில் பலர் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் அவர்களுடன் நடக்கும் மனிதர்களை கவனிக்க மறந்துவிடுகிறார்கள். பணம் சம்பாதிக்கலாம், பதவி பெறலாம், புகழ் பெறலாம், ஆனால் உடைந்த உறவை வாங்க முடியாது. இழந்த நம்பிக்கையை எளிதில் திருப்பிக் கொள்ள முடியாது. அன்பு இருக்கும் வீடு சிறியது என்றாலும் சொர்க்கம். அன்பு இல்லாத அரண்மனை கூட வெறுமை. குடும்பத்தில் மதிப்பு வேண்டும், உறவுகளில் பொறுமை வேண்டும், வார்த்தைகளில் இனிமை வேண்டும், மனதில் நன்றி வேண்டும். சிவன் நமக்கு சொல்லும் 4வது பாடம், உறவுகளை காப்பவன் தான் உண்மையான வெற்றியாளர். இப்போது பாடம் 5, மாற்றத்தை ஏற்கும் அறிவு. ஒரு நாள் ஒரு மனிதன் சிவபெருமானிடம் வந்து அழுதான். பிரபு, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது, வேலை போய்விட்டது, நம்பியவர்கள் விட்டு சென்றார்கள், நான் மீண்டும் தொடங்க முடியாது. சிவன் அமைதியாக அவனை பார்த்தார். பின்னர் தனது 3வது கண்ணை நினைவூட்டினார். அவர் சொன்னார், நான் அழிவின் கடவுள் என்று உலகம் சொல்கிறது, ஆனால் நான் அழிப்பது மனிதனை அல்ல, அவனின் பழைய துன்பத்தை. நான் முடிப்பது வாழ்க்கையை அல்ல, புதிய தொடக்கத்திற்கு தடையாக இருப்பதை. அந்த மனிதன் அமைதியாக கேட்டான். சிவன் தொடர்ந்து சொன்னார், ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாகாது, ஒரு இரவு முடிவடையாமல் காலை வராது, ஒரு பழைய அத்தியாயம் முடிவடையாமல் புதிய கதை தொடங்காது. வாழ்க்கையில் சில நேரம் இழப்புகள் வரும், சில கதவுகள் மூடப்படும், சில மனிதர்கள் விட்டு செல்வார்கள், சில கனவுகள் உடையும். அந்த நேரத்தில் பலர் நினைப்பது எல்லாம் முடிந்துவிட்டது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அது முடிவு அல்ல, அது மாற்றத்தின் ஆரம்பம். பழையதை பிடித்து கொண்டிருப்பவன் வலியில் வாழ்வான், புதியதை ஏற்றுக்கொள்பவன் வளர்ச்சியில் வாழ்வான். சிவன் நமக்கு சொல்லும் 5வது பாடம், முடிவு போல தெரியும் பல விஷயங்கள் புதிய தொடக்கத்தின் வாசல்தான். இதோ சிவன் மனித வாழ்க்கைக்கு சொல்லும் 5 பெரிய பாடங்கள். அமைதியாக இரு, எளிமையாக வாழ், தோல்வியை வெல், உறவுகளை காப்பாற்று, மாற்றத்தை ஏற்று முன்னேறு. சிவனை வழிபடுவது மட்டும் போதாது, அவர் சொல்லும் வாழ்க்கை முறையை பின்பற்றினால்தான் உண்மையான அருள் கிடைக்கும். ஓம் நமக சிவாய.